புஸ்தகம் 40ஆம் சங்கீதம் 8ஆம் வசனத்தை வாசிக்கும். என் தேவனே, இந்த வார்த்தை ரொம்ப வித்தியாசமா இருக்குல்ல. நம்மள என்ன கேட்ப, ஆண்டவர்கிட்ட தேவ சமூகத்துல வந்து, ஆண்டவரே எங்க குடும்பத்தை ஆசீர்வதிங்க, எனக்கு இந்த தேவையா இருக்கு, இந்த உபத்திரவம் இருக்கு, இந்த பாடுகள் இருக்கு, என்ன ஆசீர்வதிங்க, இந்த தேவைகள் இருக்கு. ஆனா தாவீது சொல்லப்படுகிறா, அவர் என்ன கேட்கிறார்னா, நான் உமக்கு பிரியமானதை செய்ய நான் என்ன பண்றேன்னா, இந்த நாளுடைய தலைப்பு எதை குறித்து நான் உங்களோட பேசுகிறேன், நான் தேவன் விரும்புகிறவரா இருக்கிறான். தேவன் எல்லாரும் இடத்திலும் தேவன் ஏதோ ஒரு காரியத்தை விரும்புகிறான். ஏதோ ஒரு காரியத்தை நம்ம நிறைய நேரத்துல எனக்கு இது கிடைக்கும் நீங்க ஆண்டவர் சமூகத்துல விரும்புவீங்க. ஆண்டவரே என் பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்படணும், நாங்க நல்லா இருக்கணும், எங்க பலவீனங்கள் இதெல்லாம் உங்களுடைய விருப்பமா இருக்கு. ஆனா தாவீது ஜெபிக்கிற ஜெபம் எப்படிப்பட்ட ஜெபம்னா, ஆண்டவர் உமக்கு பிரியமான காரியத்தை செய்ய விரும்புகிறார். அவர் எதுக்கு அதை எது அவர் ஆசைப்படுறாருன்னா, அவருக்கு ஒண்ணு என்ன குறிச்சிருக்குல்ல, அந்த காரியத்தை நான் செய்ய விரும்புகிறேன். யாருக்கு விளங்குதுங்க? உங்களுக்கு அநேக காரியங்கள் இருக்கலாம், உங்களுக்கு அநேக தேவைகளும் இருக்கலாம், அநேக விருப்பங்களும் இருக்கலாம். ஆனா தாவீது சொன்ன ஒரு ஸ்டேட்மெண்ட், ஆண்டவர் உமக்கு பிரியமானதை செய்ய நான் விரும்புகிறேன். அல்லேலூயா. நல்லா கவனிக்கணும். இந்த நாள்ல எதை குறிச்சு நான் பேசுறேன்னா, நல்லா அந்த வசனத்தினுடைய ஆழங்களை நீங்க அதிகமா கவனிக்கணும். நீங்க சபையில விசுவாசிகளா இருக்கலாம், இல்ல ஊழியத்தை செய்யலாம். இந்த வார்த்தை கேட்கிற நீங்கள் அநேக ஆண்டுகள் விசுவாசத்தின் மத்தியில ஊழியத்துக்கு ஒரு தூணா இருக்கலாம். ஆனா கர்த்தர் உங்களிடத்துல ஏதோ ஒரு காரியத்தை செய்ய தேவன் விரும்புகிறார். இது யாரும் வேதத்துல ரொம்ப அதிகமா கேட்டதா எனக்கு தெரியல. ஆனா தாவீது சொல்றாரு, ஆண்டவரே உமக்கு பிரியமானதை செய்ய நான் என்ன பண்றேன். நான் எனக்கு பிரியமானதுன்றது தாவீது சொல்லலைங்க. எனக்கு பிரியமானது என் பார்வைக்கு இந்த காரியம் வந்து நான் நல்லா ஆயிடுவேன், இந்த காரியம் நான் செஞ்சுட்டா நாங்க ஸ்டெபிள் ஆயிடுவோம் அப்படின்னு தாவீது அந்த வார்த்தை சொல்லல. என் வாழ்க்கையில எது இருக்குதோ எது இல்லையோ, ஆனா நான் எதுக்கு பிரியமானதை செய்ய விரும்புகிறேன், உமக்கு விருப்பமானது, உமக்கு சித்தமானது, நீ விரும்புகிற காரியத்தை செய்ய நான் விரும்புகிறேன். அல்லேலூயா. தேவ பிள்ளைகளே, என்ன இந்த வார்த்தை கேட்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஏதோ ஒரு விஷயத்தை உங்களிடத்தில் தேவன் விரும்புகிறார். உங்களிடத்தில் ஏதோ ஒரு காரியத்தை தேவன் வைத்திருக்கிறார். நம்ம நிறைய நேரத்துல நம்ம எதைதான் விரும்புறோம்? உலக பிரகாரமான ஆசீர்வாதம். நீங்க கேட்கறது தப்புன்னு சொல்ல, நீங்க கேட்பது ரொம்ப நல்லது, நீங்க அதை கேளுங்க. ஆனா அதுக்கு முன்பதாக தேவன் என்ன குறித்திருக்கிறதான விருப்பம் என்ன? தேவன் என்ன குறித்திருக்கிறதான விருப்பங்களை கர்த்தர் எதை என்ன குறிச்சு நினைக்கிறாரு? தாவீது எல்லா இடத்துல சில இடத்துல விழுந்து போனாரு, சில இடத்துல இழந்து போனாரு. ஆனா தாவீதை விட்டு தேவன் ஏன் சில இடத்துல கிருபைகள் இருக்குன்னா, தாவீதுக்குள்ள இருந்த அந்த கிருபை தெரியுமா, ஆண்டவரே உமக்கு பிரியமானதை செய்ய நான் விரும்புகிறேன். அல்லேலூயா. சபை யாருக்கு பிரியமானது இருக்க செய்யணும்? யாருக்கு பிரியமா இருக்குதுதான் சபைக்கு வரணும். திட்டுவாரு பாஸ்டர் கோச்சு, இதுக்கெல்லாம் இல்லைங்க சிஸ்டர் பிரதர். சபைக்கு நீங்க தேடுவது கர்த்தர், நீ சபைக்கு தேவாலயம் வருவது தேவனுக்கு விருப்பம். தேவனை ஆராதிப்பது யாருக்கு விருப்பம்? அது உங்களுக்கு அல்ல, அது யாருக்கு விருப்பமா இருக்கிறது. அதனாலதான் தாவீது சொல்றார், நான் என்னுடைய விருப்பத்தை செய்வதற்காக சபைக்கு வரல, நான் தேவனுடைய சுத்தத்தை செய்வதற்காக இந்த சபைக்கு வருகிறேன் என்கிறதான தாக்கம் முதல்ல உங்களிடத்தில் ஏற்படணும். அல்லேலூயா. அதுல ரொம்ப அது ஆழமா அந்த சத்தியத்தை நம்ம தியானிக்கணும்னா, இஸ்ரவேல் தேசத்தின் முதல் ராஜாவாக யார் தேவன் ஏற்படுத்தினார்? சவுல். இஸ்ரவேல் தேசத்தின் முதல் ராஜாவாக யார் ஏற்படுத்தினாரு? சத்தமா சொன்ன யாருங்க? சவுல் ஏற்படுத்தினார். சவுல் ஏற்படுத்தின பிறகு இஸ்ரவேல் தேசத்தை 40 ஆண்டுகள் சவுல் இஸ்ரவேல் தேசத்தை ராஜாவாக ஆட்சி புரிந்தார். ஆனா சவுல் இஸ்ரவேல் தேசத்தை அவர் ஆளுகை செய்யும் பொழுது அவருடைய நோக்கம் இதுதான் இருந்தது தெரியுமா? சவுல், நான் ராஜாவாயிட்டேன், இனி யார் ராஜாவா வரணும்? என் பிள்ளை ராஜாவா வரணும். நான் நியாயப்பிரமாணத்தை கடைபிடிக்கிறேன்னா பிடிக்கலையான்றது பிரச்சனை இல்ல, நியாயப்பிரமாணம் எங்க இருக்குது இல்லைன்றது அவருக்கு பிரச்சனை இல்ல. நான் இஸ்ரவேல் தேசத்தின் முதலுடைய ராஜாவாக கர்த்தர் என்ன பண்ணிட்டாரு? அபிஷேகம் பண்ணிட்டாரு. தேவன் விரும்பினார். என்னுடைய விருப்பத்தை சவுல் செய்வானுடைய நோக்கத்திற்காக தேவன் சவுலை விரும்பினார். நல்லா கவனிக்கணும். அபிஷேகமான இஸ்ரவேல் தேசத்தின் முதல் ராஜாவா மாறினா, ஆனா தேவன் விரும்பின காரியம் சவுல் செஞ்சான செய்யல. உங்களை குறித்து கர்த்தர் ஒரு திட்டத்தை, ஒரு நோக்கத்தை நம்பி கொடுத்திருப்பாரு. அந்த கொடுக்கப்பட்ட அந்த பொறுப்புகளையும் அந்த வேட்களையும் மனிதன் பிரியத்திற்காக செய்யாதீங்க. மனிதன் உங்களை மென்மையா பேசணும், மனிதன் உங்களை உயர்த்துவதற்காக செய்யாதீங்க. நீங்க செய்கிற எந்த ஊழியமா இருந்தாலும் அது தேவன் விரும்புகிற ஊழியமா இருக்கணும், அது பரலோகம் அங்கீகரிக்க ஊழியமா இருக்கணும். தேவனை மேன்மைப்படுத்துகிற மனிதனை மேன்மைப்படுத்துகிற காரியங்கள் அல்ல. நீங்கள் செய்கிற ஒவ்வொரு காரியமும் அது தேவன் பிரியப்படுகிறதா காணப்படும். அல்லேலூயா.
சவுல் எத்தனை ஆண்டுகள்ங்க ராஜாவா இருந்தா சொல்லுங்க? எத்தனை? எந்த தேசத்துல? இஸ்ரவேல் தேசத்துல 40 முதல் ராஜா யாருங்க? அப்போ ராஜாவா சவுல் கேட்டாரா அப்படின்னா, வேதத்துல எந்த இடத்துலயுமே தேவன் விரும்பல. எந்த இடத்துலயுமே தேவன் என்ன பண்ணல? மனுஷர்களை ஆளுகை செய்ய மனிதனை நியமிக்கல. மனிதர்கள் விரும்பினதுனால கர்த்தர் என்ன பண்ணினா, சில இடங்களில சவுல் என்ன பண்ணாரு? ஒப்பு கொடுத்தான். இப்ப சவுல் அந்த ராஜ்யத்துக்கு வந்த பிறகு என்ன பண்ணிட்டாருன்னா, அவருடைய ஃபுல் போக்கஸ் என்ன ஆச்சுன்னா, தன்னை குறிச்சு, உலகத்தை குறிச்சு, நான் போயிட்டா இந்த ஸ்தானத்தை யாரதான் வரணும்? எனக்கு அப்புறம் யாரு? என் குடும்பம், என் பிள்ளை, இதை குறித்து மாத்திரம் என்ன இருந்தது சவுளுடைய நோக்கம்? முழு போக்கஸ்டா இருந்தது. ஆனா வேதம் ரொம்ப அழகா பதிவு செய்து நீங்க எடுத்து வாசிக்கலாம். 2 சாமுவேலுடைய புஸ்தகத்துல 7ஆம் அதிகாரத்துல 15, 16 வசனத்தை வாசிக்கலாமா? 2 சாமுவேல் 7ஆம் அதிகாரம். உனக்கு முன்பாக யாருங்க? உனக்கு முன்பாக நான் தள்ளிவிட்ட, எல்லாம் எடுத்துக்கொள்ளலாமா? 2 சாமுவேலுடைய புஸ்தகத்துல 7ஆம் அதிகாரத்துல எந்த வசனத்தை நீங்க எடுத்துக்கொள்ளுங்க. கர்த்தர் இதுல நிறைய காரியத்தை நான் தியானிக்க நான் விரும்புகிறேன். 2 சாமுவேலின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 15, 16 எல்லாம் வாசிக்கலாமா? சத்தத்தை உயர்த்தி வாசிக்கலாமா? உனக்கு முன்பாக நான் தள்ளிவிட்ட சவுலிடத்தில் இருந்து என் கிருபை விலக்கினதை போல என்ன பண்ண மாட்டாரா? அவனை விட்டு 16ஆம் வசனம் வாசிக்கலாமா? 16 மட்டும் வாசிங்க. உன் வீடும் உன் ராஜ்யமும் என்றென்றைக்கும் உமக்கு முன்பாக ஸ்திரப்பட்டிருக்கும். என்றென்றைக்கும். கர்த்தரே தாவீது குறித்து ஒரு சாட்சி சொல்றார். கர்த்தரே யாரு குறித்து சாட்சி சொல்றாரு? மீண்டும் வாசி 15ஆம் வசனம் வாசிப்பாங்க. உன் வீடும் 15 உனக்கு முன்பாக நான் தள்ளிவிட்ட சவுலிடத்தில் இருந்து யாருகிட்ட இருந்து கிருபை விலகுது? எதனால இப்ப ராஜாவா வந்தாரு சவுல்? கிருபையினாலதான் சவுல் ராஜாவாக வந்தாரு. எப்பொழுது கிருபை விலகுதோ அப்பொழுது ராஜ்யம் கீழே இறங்குது. இப்ப தாவீதை குறித்து கர்த்தர் சொல்றாரு, நான் சவுலிடத்திலிருந்து எடுக்கப்பட்ட கிருபையை எடுத்ததை போல நான் உன்னிடத்திலிருந்து பண்ண மாட்டேன், அந்த கிருபையை எடுக்க மாட்டேனுடைய பிரதான நோக்கம். அப்போஸ்தலருக்கு எழுதிய நிருபம் 13ஆம் அதிகாரத்துல 22ஆம் வசனத்தை வாசிக்கலாம். அப்போஸ்தலர் 13:22 கொஞ்சம் சீக்கிரம் வாசிங்க. அப்போஸ்தலர் 13:22. பின்பு அவர் யாரை தள்ளி? சவுலை தள்ளி தாவீதை அவர்களுக்கு ராஜாவாக ஏற்படுத்தினா. அப்ப நல்ல கவனிங்க, சவுல் ராஜாவா வந்ததுக்கு பிரதானமாக எது இருந்தது? சத்தமா சொல்லுங்க. சவுலுக்கு ராஜாவா வந்து சவுளுடைய டேலண்டா, சவுளுடைய பலனா, இல்ல சவுளுடைய குடும்பத்தினுடைய பெண்ணு எதுவுமே இல்ல. சவுல் ராஜாவா வந்ததுக்கு ஒரே ஒரு தகுதினா தேவ கிருபை. அல்லேலூயா. யாருக்கு விளங்குதுங்க? இப்ப 22 வாசிக்கலாம். அப்போஸ்தலர் 13:22 எல்லாம் சத்தத்தை உயர்த்தி வாசி பார்க்கலாம். பின்பு அவர் சவுலை தள்ளி தாவீது அவர்களுக்கு ராஜாவாக ஏற்படுத்தி சீசாயின் குமாரனாகிய தாவீதை என் இருதயத்திற்கு ஏற்றவனாக கண்டேன் என்று ஆவியானவர் தாவீது குறித்து ஒரு சாட்சி கொடுப்பதுடைய பிரதானம், தாவீது கர்த்தருக்கு விருப்பமான காரியத்தை செஞ்சதனாலதான். தேவப்பிள்ளைகளை ஒண்ணு புரிஞ்சு கொள்ளுங்க, இந்த ஆராதனையில நீங்கள் மனிதனுக்கு விரும்புகிற காரியத்தை நீங்க செய்வீர்கள் என்று சொன்னா உங்க வாழ்க்கைய சில காலங்கள் ஓடும், அது தேவ சித்தத்தை செய்யாது. அல்லேலூயா. சவுளுடைய ராஜபாரம் கவிழ்க்கப்பட்டதனுடைய பிரதானமே சவுல் இருந்து கிருபை விலக்கப்பட்டது. தேவ பிள்ளைகள் ஒன்று அறிஞ்சு கொள்ளணும், நீ எந்த இடத்துல போனாலும் தேவனுடைய கிருபை மாத்திரம் இருந்துள்ளது. உனக்கு எது இருக்குதோ எது இல்லையோ, எது கொடுக்கப்படுதோ எது கொடுக்கப்படலையோ, நீ எங்க இருக்கிற எங்க இல்லையோ அது பிரச்சனை அல்ல. ஆனா தாவீதை குறித்து ஆவியானவர் சொல்லுவார், சவுலிடத்திலிருந்து எடுக்கப்பட்ட கிருபையை போல உன்னிடத்தில் இருக்கிற கிருபை என்ன பண்ண மாட்டேன், எடுக்க மாட்டேன். அதனால தாவீது சொல்றாரு, கர்த்தர் தாவீது என் இருதயத்துக்கு ஏற்றவனாக. யாருக்கு விளங்குதுங்க? ராமன் சொல்லுங்க. இது ஏங்க அவர் சொல்றாரு? ஏன் இதை சொல்ல வர்றாங்க? இஸ்ரவேல் தேசத்துல 40 ஆண்டுகள் யாரு ராஜாவா இருந்தான்னு சொன்ன? சவுல். இஸ்ரவேல் தேசத்துல 40 ஆண்டுகள் சவுல் ராஜாவா இருக்கும்போது இந்த பெலிஸ்தியர்கள் என்ன பண்ணாங்கன்னா இந்த உடன்படிக்கை பெட்டியை திருடி கொண்டு போயிட்டாங்க. என்ன பண்ணிட்டாங்க? உடன்படிக்கை பெட்டியை திருடிட்டாங்க.
இந்த உடன்படிக்கை பெட்டியை திருடி கொண்டு போகும்போது சவுலுக்கு எவ்விதமான அந்த உடன்படிக்கையுடைய காரியத்துடைய ஒரு பாரம் யாருக்கு ஏற்படல? சவுலுக்கு ஏற்படவே இல்லை. ஏன் சவுலுக்கு ஏற்படலாம்? இப்ப சவுல் யாரோட கூட மிங்கல் ஆவியில மிங்கல் ஆகல. அவர் யாரோட கூட மிங்கல் ஆயிட்டாருன்னா, இப்ப நான் இல்லைன்னா அடுத்தது யார் வரணும்? இல்ல. இந்த நிலையில இவன் என்ன பண்றாரு? தன் வாழ்க்கைய அவன் நடக்க ஆரம்பிக்கிறார். தாவீது அபிஷேகம் பண்ணப்பட்ட பிறகு தாவீது ஒரு கூடாரத்துல அவர் இருக்கிறார். அந்த கூடாரம் எப்படிப்பட்ட கூடாரம் சொன்ன, கேதுரு மரங்களால் செய்யப்பட்ட அலங்கரிக்கப்பட்ட ஒரு கூடாரத்தில் ராஜாவாக இருக்கிறார். இப்ப தாவீது கேட்கிறாரு, அப்போ இஸ்ரவேல் தேசத்தினுடைய உடன்படிக்கை எங்க இருக்கு அப்படின்னு கேட்கும்போது தாவீது சொல்றாரு, நான் கேதுரு மரத்தால் அலங்கரிக்கப்பட்ட இடத்துல நான் வாழணும் சொன்னா, இதை விட மேன்மையான இடத்துல தான் இது இருக்கணும். யாருக்கு விளங்குது? யாருக்கு புரியுது நான் சொல்றது? தாவீதுக்குள்ள இருந்த மேன்மை என்ன தெரியுங்களா? அவன் பதவிக்கு மேல அவன் விரும்பல, என்னை உயர்த்தின கிருபையும் சார்ந்து கொண்டான். தேவ பிள்ளைகளை, நீங்கள் பதவியை சார்ந்து கொள்ளாதீங்க, உலகத்தை சார்ந்து கொள்ளாதீங்க, உலகத்துடைய ஆசீர்வாதத்தை சார்ந்து கொள்ளாதீங்க. இதை எல்லாமே கொடுத்தது கிருபை. சவுல் இழந்து போனதுல மிக தாற்பயம் என்னன்னா, அவன் கொடுத்ததன் மேல அவனுடைய போக்கஸ், அவனுடைய பார்வை அதெல்லாம் சார்ந்து கொண்டான். உன்னை கர்த்தர் ஆசீர்வதிச்சிருக்கிறாரு அப்படின்னு சொன்னா, அதே பிள்ளைகளை ஒன்று நல்லா விளங்கி கொள்ளுங்க, எது இருக்குதோ இல்லையோ உன்னிடத்துல கிருபை ரொம்ப அவசியம். சவுல் அதை இழந்து போனான், தாவீது அதை அறிந்து கொண்டான். தாவீது சொல்றான், என்னிடத்துல ராஜா எடுத்து போட்டா எனக்கு பிரச்சனையே இல்ல, நான் பிள்ளைன்னு நினைக்கலாம் எனக்கு பிரச்சனையே இல்ல, என் சகோதரர் என்னை வேற்று மனுஷரை நினைச்சாலும் எனக்கு பிரச்சனையே இல்ல, என்ன எத்தனை பேர் கொலை செய்ய தேசமா என்னை துரத்து வந்தா எனக்கு பிரச்சனையே இல்ல. சவுல் கேட்ட உடனே ஒண்ணு, எனக்கு உங்களுடைய கிருபை மாத்திரம் போதும். ஆனா சவுல் கிருபை விட்டுட்டு உலகத்தை போனான். இதுல எது தோற்று போன சொன்னா, உலகத்துக்கு பின்பதாக ஓடின போன சவுல் தோற்று போனா, கிருபை மாத்திரம் இருந்தா போதும் சொன்ன தாவீதுடைய வாழ்க்கையை கர்த்தர் நிலை பெயர பண்ணினா. இன்றைக்கு கர்த்தர் உங்களிடத்துல எதிர்பார்க்கிற ஒரு காரியம் எது வந்தாலும் அவர் கொடுத்த கிருபை இழந்து போகாது. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். தாவீது வாழ்க்கை நிறைய இடத்துல இடர்பாடுகள் விழுந்து போனதெல்லாம் உண்மை. ஆனா கர்த்தர் கொடுத்த வார்த்தை, சவுலுக்கிடத்திலிருந்து எடுக்கப்பட்ட கிருபையை போல உன்னிடத்துல அந்த கிருபை என்ன பண்ண மாட்டேன். யாருக்கு விளங்குதுங்க? புரிஞ்சு சொல்லுங்க. நீங்க எடுத்து வாசிக்க கேட்கலாம். அதுக்கு நீங்க எடுத்து வாசிங்க. 1 சாமுவேல் புஸ்தகத்துல 17ஆம் அதிகாரத்துல 26, 45ஆம் வசனத்தை வாசிங்க. 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரத்துல, அப்பொழுது தாவீது தன் அண்டையில் நிற்கிறவர்களை பார்த்து, ஜீவனுள்ள சேனையை நிந்திக்கிறதற்கு, அதாவது இவன் தாவீதைய மேற்கொள்ளுன்னு சொன்னா, இவன் தன்னை சார்ந்து கொள்ளல, கிருபையை சார்ந்து கொள்கிறான். நான் இவனை ஜெயிச்சிருவேன், இவனை அடிச்சிடுவேன் அப்படின்னு என்ன பண்ணல தாவீது. எந்த இடத்திலும் தன்னை மிகப்படுத்திக்கவே இல்லை. 45ஆம் வாசிங்க, சத்தமா சேமா. அதற்கு தாவீது பெலிஸ்தரை நோக்கி, நீ பட்டயத்தோடும் ஈட்டியோடும் வருகிறாய், நானோ நீ நிந்தித்த இஸ்ரவேலின் யாருங்க வரா, ராணுவத்தினுடைய தேவனுடைய கிருபையினால நான் வந்து நிற்கிறேன், உன்னை அந்த கிருபையால அடிச்சு தூக்குவான்ற. அல்லேலூயா. இப்ப தேவன் நம்ம நினைக்கிறோம், உங்களுக்கு நிறைய விருப்பங்கள் இருக்கலாம், எனக்கு இதை வேணும், நீங்க விரும்புறது தப்பு நான் சொல்லல. ஆனா அதுக்கு முன்பதாக தேவன் உங்களிடத்தில் எதை விரும்புகிறார்? யாருக்கு புரியுது? இந்த இரவுல நீங்க போய் நீங்க தூங்கும் போது இந்த கேள்வி கேளுங்க, ஆண்டவரே என்னிடத்தில் நீ எதை விரும்புகிறாய்? நீங்க நிறைய சபைக்கு வரும்போது ஒவ்வொரு லிஸ்டா சொல்றீங்க, எனக்கு இது வேணும் அது வேணும், இந்த சூழ்நிலை, இது நீங்க உங்க விருப்பம், அதை நான் தவறு சொல்ல. ஆனா உங்களை குறித்து ஒரு விருப்பம் கர்த்தர் வச்சிருக்கிறேன். அது யார்கிட்ட கேட்கணுங்க? ஒரு ஆமென் சொல்லுங்களேன். நீங்க எடுத்து வாசிக்கலாம். சங்கீத புஸ்தகத்துல 5ஆம் சங்கீதத்துல 1ஆம் வசனம், 2ஆம் வசனம், 3ஆம் வசனத்தை எல்லாரும் அதுக்கு முன்பதான் அதை தலைப்பு ஒருத்தர் வாசிக்கலாமா? நெக்லோதின் என்ற வாத்தியத்தில் ஒப்புவிக்கப்பட்ட, அது யாருடைய சங்கீதம்? இப்ப தாவீது யாரு? இஸ்ரவேலுடைய வேலைக்காரன். தாவீது யாரு? இஸ்ரவேலுடைய வேலைக்காரனா? இப்படிதான் சொல்லி போறீங்க. இஸ்ரவேலுடைய ராஜா, ராஜாவானாரா? இப்ப ராஜா, இப்ப இது யாருடைய சங்கீதம் சொல்லப்படுகிறது? தாவீதுடைய சங்கீதம். இந்த தாவீது என்ன பண்றாரு என்று வாசிக்கலாமா? வாசிங்க. 50 கர்த்தாவே என்னங்க, அப்ப அவர் ராஜாவா இருக்கும்போது கூட அவர் ஜெபம் பண்ணி இருக்கிறார். என்னது?
ராஜாவா இருக்கும்போது கூட என்ன பண்ணிருக்கிறாரு? என்ன சொல்றாரு? கர்த்தாவே என் வார்த்தைக்கு அப்ப செவி கொடுன்னா அவர் எங்க போயிருக்கணும்? தேவ சமூகத்துல போய் என்ன பண்ணிருப்பாரு? யாரு? தாவீது ராஜாவா இருக்கும்போது தாவீது செபிக்கிறவராய் காணப்பட்டார். அல்லேலூயா. தேவன் உள்ளத்தை எது விரும்புகிறார்? வாசிக்கலாமா தொடர்ந்து? என் தியானத்தை கவனியும், நான் உம்மிடத்தில் அப்ப என்ன பண்ணிருக்கிறாரு? ஜபமும் பண்றாரு, விண்ணப்பமும் பண்றாரு. வாசிக்கலாமா? என் ராஜாவே, என் தேவனே, என் வேண்டுதலினுடைய சத்தத்தை, மூன்றாம் வசனம் வாசிங்க. கர்த்தாவே, யாரு யாரு யாரு? நீங்க காலண்டத்தை மறந்துருங்க. அவர் யாரு? அவர் யாரு? ராஜாவா இருக்கிறவரே எப்ப போய் தேர்றாரு கர்த்தரை? கால இதை தான் கர்த்தர் விரும்புகிறார். அதனால தாவீதை பார்த்து சொல்கிறார், தாவீது என் இருதயத்திற்கு ஏற்றவனாய். அவர் ராஜாவா இருந்தாலும் கூட தேவனை தேடுகிறத தாவீது மறக்கல. உன்னை ஆசீர்வாதம் வந்த உடனே இன்னைக்கு அநேக தேவ பிள்ளைகள் தேவனை தேடுவதை மறக்கிறீங்க. ஆனா தாவீது எந்த ஸ்தானத்தில் போனாலும் தாவீது கர்த்தரை தேடுகிறத மறக்காதனால தான் தாவீது குறித்து கர்த்தர் சொல்லுகிறார், தாவீது என் இருதயத்துக்கு ஏற்றவனாக தேவன் இதுதான் விரும்புகிறான். அவன் ராஜாவா இருக்கும்போது அவன் அதிகாலையிலும் ஜெபிக்கிறான், அவன் விண்ணப்பமும் யாருக்கெல்லாம் விளங்குதுங்க? அல்லேலூயா. இன்னைக்கு நிறைய பேர் வேலை வந்து பிரதர், இன்னைக்கு வேலை பிரதர், இன்னைக்கு அந்த ஃபங்க்ஷன் இருக்கு, யாரு? 2 பிள்ளை குழந்தை இருக்கு பிரதர், என்னால முடிய கஷ்டமா இருக்கு. எது? சின்ன கமிட்மெண்ட் வரும்போது நம்ம சூழ்நிலை பேச ஆரம்பிக்கிறோம். ராஜாவா இருக்கிற தாவீது அதிகாலையில தேவ சமூகத்துல தன்னை ஆயத்தப்படுத்திக் கொண்டான். இதுதான் தாவீது சொல்றார், ஆண்டவரே உமக்கு பிரியமானதை செய்ய நான் விரும்புகிறேன். இதனாலதான் கர்த்தர் சொல்றாரு, தாவீது என் இருதயத்திற்கு. இப்ப தாவீது பதவியை நம்பல, பதவி கொடுத்த கிருபையை நம்புறான். பதவியை சார்ந்து கொள்ள, அதிகாரத்தை சார்ந்து கொள்ளல, அதிகாரம் வந்த கிருபை போதுன்றாரு. என்கிட்ட ராஜ்யம் எடுத்துக்கொண்டாலும் பரவாயில்ல, என்னிடத்துல இருந்து நான் பிச்சைக்காரனாலும் பரவாயில்ல, என் பிள்ளையா நினைக்கனாலும் பரவாயில்ல, ஆனா எனக்கு ஒண்ணு மாத்திரம் வேணும். எதுங்க? கிருபை. வாசி 3ஆம் வசனம் வாசிக்கலாமா? 3. கர்த்தாவே, காலையிலே என் சத்தத்தை கேட்டருளும். யாருக்கு நேரம் வந்து இன்னைக்கு சபைக்கு வருது ரொம்ப பிரச்சனை. ராஜாவா இருக்கிற ஆள் எப்ப வராரு? எங்க வராரு? தேவ பிள்ளைக்கு யார் கர்த்தருக்கு முக்கியத்துவம் கொடுக்க நீங்க ஆரம்பிக்கிறீங்களோ ஒண்ணு புரிஞ்சுக்கொள்ளுங்க, இந்த பூமியில கர்த்தர் உங்களை முக்கியத்துவம் உள்ளவர்களாய் கர்த்தர் மாற்றுவார். தாவீது கர்த்தருக்கு முக்கியத்துவம் கொடுத்ததுனாலதான் தாவீது ராஜ்யத்தின் முக்கியத்துவமாய் கர்த்தர் மாற்ற பிரதானனா. தாவீது கர்த்தருக்கு கொடுக்க வேண்டிய கனத்தை, விருப்பத்தை தாவீது செய்து முடித்தார். இந்த உலகத்துல எந்த பிள்ளை தேவனுக்கு விருப்பமான காரியத்தை செய்ய பழகிக் கொள்கிறானோ அவன் வாழ்க்கையில கனமுள்ள வாழ்க்கை வாழ்வனை கர்த்தர் மாற்றுவார். அல்லேலூயா. இன்னொன்னு தாவீது ரொம்ப எக்ஸலண்டா சொல்லுவாரு. அதே 51ஆம் அதிகாரத்தை 11ஆம் வசனம் வாசிங்க. 51:11. சங்கீதம் 51:11. நாங்க உமது சமூகத்தை விட்டு நாங்க அப்போ என்ன சொல்லுவாரு? நான் ராஜாவா இல்லைனாலும் எனக்கு பிரச்சனை இல்ல, என் தகப்பனையும் என் தாயும் என்னை கைவிட்டாலும் கர்த்தர் என்னை சேர்த்துக் கொள்ளான்றது எனக்கு, அவங்க கைவிட்டா எனக்கு பிரச்சனை இல்ல, எங்க சகோதரர்கள் என்னை வேற்று மனுஷனா பார்த்தாலும் எனக்கு பிரச்சனை இல்ல. தாவீது சொல்றாரு, உம்முடைய சமூகத்துல எப்பொழுதும் நீர் என்னை தள்ளாமலோ. வாசிக்கலாமா? உமது பரிசுத்த ஆவியை என்னிடத்திலிருந்து எடுத்து கொள்ளாது என்கின்ற அந்த விருப்பத்தான் தேவன் தாவீது குறித்து விரும்பினாரு. யாருக்கு விளங்குதுங்க? புரிஞ்சவங்க ராம சொல்லுங்க. தாவீது என்ன சொல்லுவாரு? ஆண்டவர் எது போனாலும் பிரச்சனை எனக்கு இல்ல, ஆனா அவர் சொல்றாரு, உம்முடைய பரிசுத்த ஆவி மாத்திரம் என்னிடத்தில் என்ன பண்ணாதீங்க. அல்லேலூயா. ஏன்னா இதுதான் உமக்கு விருப்பம், இதுதான் உமக்கு விருப்பம். அல்லேலூயா. நான் மீண்டும் சொல்றேன், இங்க நிறைய பிரச்சனைய சபைக்குள்ள நம்மளால நிற்க முடியல, தேவ சத்தத்தை செய்ய முடியல. இன்றைக்கு அநேகர் சுய விருப்பத்தில் செய்ய நீங்க ஓடிக்கொண்டே இருக்கீங்க, இன்னும் அவர் விருப்பத்தை செய்ய நீங்க வரல. என்றைக்கு நீங்கள் அவர் விருப்பத்தை செய்ய உங்களை அர்ப்பணிக்கிறீங்களோ, எத்தனை உபத்திரம் வந்தாலும். நான் மீண்டும் ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். சிங்கத்தின் கெபிகளுக்குள்ள தானியேலை போட கர்த்தர் அனுமதித்தார், மீனின் வயிற்றுக்குள்ள யோனாவை போக கர்த்தர் அனுமதித்தார், 7 மடங்கு எரிகின அக்னி ஜுவாலைகளை 3 வாலிபர்களை போட தூக்க கர்த்தர் அனுமதித்தார். ஆனா ஒன்றும் அவர்களை மேற்கொள்ளப்படல. யாருக்கு விளங்குது? இது மேற்கொள்ளாமல் காத்தது கிருபை. அப்ப கர்த்தர் உங்களுக்கு குறித்து ஒரு விருப்பம் இருக்கு.
அல்லேலூயா. அந்த விருப்பத்தை செய்ய பழகி, நீ எந்த இடத்துல எந்த உயர்வின் பாதையில போனாலும், இல்ல என்னால ஜெபிக்கும் போது வேலை ரொம்ப சொல்லாதீங்க. ராஜாவா இருந்த தாவீது அதிகாலையில தெய்வ சமூகத்தை தேடி வந்தான். யாருக்கு விளங்குதுங்க? அவன் நாட்டுக்கு ராஜாவா இருக்கலாம், ஆனா தேவனுக்கு பின்பதாக அவன் பிள்ளை. அவன் சின்ன சீக்கிரம் சொல்ற, தாவீது, அதாவது சவுல் தேவனுக்கு பிள்ளையா இருந்தான், தாவீது இயேசுடைய தெய்வத்துக்கு முன்பு பிரியமான பிள்ளையா இருந்தான். யாருக்கு புரியுது? சவுல் எப்படியா இருந்தாரு? தேவ பார்வைக்கு பிள்ளை, ஆனா தாவீது பிரியமான, அதனால என் இருதயத்துக்கு ஏற்றவனாக, அதனால தான் விழுந்து போனாலும் அந்த கிருபை மாத்திரம் தாவீது ஒரு நாள் கத்தரிக்கவே இல்லை. அல்லேலூயா. இதுக்கு மிக பிரதானமான நோக்கம், ஆண்டவரே உமக்கு சித்தமானதை செய்ய நான் விரும்புகிறேன். கடைசி வாசிக்கலாமா? சங்கீதம் 48 வாசி. ஏன் எல்லாரும் சத்தமா? என் தேவனே, எல்லாம் எழுந்துக்கலாமா? எழுந்து நின்று வாசிக்கலாமா? வசனத்தை கர்த்தரை கனப்படுத்த விதமாக சங்கீத புஸ்தகம் 40 சங்கீதத்தை அந்த அந்த மாத்திரம் வாசிக்கலாம். சத்தத்தை உயர்த்தி சத்தமா கொஞ்சம் எழுந்து வச்சுக்கணும், வாசிக்கலாம். என் தேவனே, உமக்கு பிரியமானதை செய்ய, என்னங்க நீ யாருக்கு பிரியமானதை செய்ய விரும்பணும்? நான் சொல்றேங்க, நீங்க அவருக்கு விருப்பமான காரியத்தை செய்ய, நீங்க அவருக்கு விருப்பமானதை நீங்க செய்ய விரும்பிட்டீங்கன்னா உனக்கு என்னெல்லாம் கொடுக்கணுமோ அவர் பார்த்துக்குவார். யாருக்கு விளங்குதுங்க? ஒரு ஆமென் சொல்லுங்களேன். நான் மீண்டும் சொல்றேன், ஆண்டவருக்கு பிரியமானதை செய்கிற குடும்பமா இருப்பின்னு சொன்னா உன் குடும்பத்தை கர்த்தர் வாழ்ந்திருக்க பண்ணுவார். நான் மீண்டும் சொல்றேன், தாவீது சொன்னாரு, ஆண்டவரே எனக்கு ராஜாவா வேணும்னு அவன் ஆசைப்படவே இல்லை. ஆண்டவரே பெலிஸ்தர் கொல்லணும்னு அவன் தன்னுடைய சுயத்தை ஆணவத்துல பேசல. எது போனாலும், எந்த பேஸ் போனாலும் அவர் சொன்னது ஒரே ஒரு கிருபை, உமது கிருபை என்னை விட்டு விலகாதிருப்பதாக. உங்களுடைய ஆண்டவரே உமது சமூகத்தை விட்டு என்னை தள்ளாமலோ, உமது பரிசுத்த ஆவியை என்னிடத்தில் எடுத்துக்கொள்ளாமலோ இருன்னு சொன்னா இந்த விருப்பத்தை தேவன் பார்த்துட்டார். இதனாலதான் தாவீது எல்லா நெருக்கத்திலும் கிருபை சூழ்ந்து கொண்டது. அந்த என்கேதிக்கு போதும் பிரதான நோக்கம் தாவீதுக்குள்ள இருந்த அந்த கிருபை. அதனால தாவீது கர்த்தர் என் மெய்ப்பராய். அல்லேலூயா. இன்னைக்கு எதை இழக்கிறீங்களோ இல்லையோ, கிருபை இழக்காதீங்க. உங்களை ஆசீர்வதிச்சாரா அது கிருபை. ஆசீர்வாதம் வந்த உடனே கிருபை இழந்து போயிடாதீங்க. சவுலை கர்த்தர் கிருபையால் தான் ஆசீர்வதிச்சாரு, ஆனா ஆசீர்வாதம் வந்த உடனே எதை இழந்துட்டாரு? கிருபை. ஆனா தாவீது கிருபையால ராஜா வந்தாரு. ராஜ்யமா போனாலும் பரவாயில்ல, எனக்கு எதுதான் முக்கியம் சொல்ல வந்தாரு. யாருக்கு விளங்குதுங்க? புரிஞ்சும் ஒரு ஆமை சொல்லுங்க. உங்க வாழ்க்கையில சில ஆசீர்வாதங்கள் வருதுன்னு சொன்னா அந்த ஆசீர்வாதம் வந்த பிறகு உங்களை கிருபையை இழக்காதீங்க. அந்த ஆசீர்வாதத்தை காட்டிலும் உங்களுக்கு மேலானது எதுங்க? யாருக்கு விளங்குதுங்க?